கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து இடிநேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு குடும்பம், அந்த சகரியா எலிசபெத்து, இந்த குடும்பத்தை குறித்து லூக்காவிலே நாம் எல்லாரும் வாசித்த ஒரு பகுதி. இந்த சகரியா அந்த புத்தகத்தில் அந்த தூதன் வந்து சொல்கிற காரியம் என்னன்னா, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த வசனத்தை நாம் எடுக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜெபத்தை, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற ஒரு வசனம். ஆனால் இந்த பகுதியிலே, லூக்காவிலே நாம் வாசித்த அந்த பகுதியிலே சகரியா அந்த வார்த்தையை தூதன் கேட்கும்போது அதை விசுவாசிக்கல, அதை நம்புற அளவுக்கு அவன் வயது சென்றவனா இருக்கான். ஏன்னா ஜெபித்து சோர்ந்துட்டான். அந்த அளவுக்கு அவன் அந்த குழந்தை இல்லை, குழந்தைக்காக தனக்கு வயது சென்றவனாயிற்று. தன்னுடைய மனைவி வயது சென்றவளா ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள அவனுக்கு நான் கிழவனா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கு. அந்த லூக்கா அந்த 1 முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த சகரியாவுடைய குணநலங்களை குறிக்கப்பட்டிருக்குது. அந்த சகரியா எலிசபெத்து தம்பதியினர் 2 பேருக்கும் இருக்கிற காரியங்கள், அவங்களுடைய ஜெப வாஞ்சை பாருங்க. 2 பேரும் வயது சென்றவர்களாக இருந்தாலும் ஜெபிக்கிறாங்க. அங்க நம் வாசித்த பகுதியில தூதன் இறங்கி உங்க ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த சகரியாவுடைய ஜெபம் இருந்திருக்கும். லூக்கா 1:5-6 யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒரு, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பிட. அவங்க கர்த்தருக்கு பயந்து, அவர்கள் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நீதியா இருக்காங்க, ஜெபிக்கிறாங்க. பாருங்க, குழந்தைகள் ஜெபிக்கிறாங்க. ஆனால் நம்புவதற்கு கூட அவர்களால அந்த அளவுக்கு அவர்கள் வயது சென்றவர்களா இருக்கிறாங்க. இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசபெத்து அவளுடைய சகரியா, அவங்க 2 பேருத்துக்குடைய குடும்ப சூழ்நிலைகள் நன்றாக தெரிஞ்சிருக்கும். அந்த கணவன் மனைவியும் உத்தமமா இருக்காங்க. அவங்க குழந்தை இல்லைனாலும் அவங்க ஒன்றாக இணைந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ அவன் ஆசாரிய முறைமைப்படி அவன் சீட்டு வாங்கி தேவாலயத்துக்கு போய் அவன் பிரவேசிக்கான். அப்போ ஜனங்கள்லாம் பார்க்காங்க, தேவாலயத்துல அந்த சகரியா அவன் தூபம் காட்டிட்டு இருக்கான், ஆனா திரும்பி வரல, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சொல்றாங்க. தூதன் நிற்கிறான், காப்ரியேல் தூதன் நிற்கிறான். பாருங்க, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட இந்த மாதிரி ஜெபிக்கும் போது நமக்கு முன்பதாக ஒரு தூதன் இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகலாம், ஹாப்பியா. நான் ஜெபித்தேன், தூதன் ரெண்டா எனக்கு என் வேண்டுதல் கேட்கப்பட்டதுக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் ரொம்ப. ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தாமதம். காரணம் என்ன தெரியுமா? தாமதம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அநேகருடைய வாழ்க்கையில தாமதமான காரியங்கள், குழந்தை பிறக்கிறதுல தாமதம். அதனால வாழ்க்கையை வெறுத்துடுறாங்க. சில குடும்பங்கள்ல பிரிஞ்சே போயிருக்காங்க, நிறைய குடும்பங்கள்ல பிரிஞ்சிடுறாங்க. ஆனா சகரியாவுடைய குடும்பம் அவங்க ஒன்னா இருக்காங்க. குழந்தை இல்லாத நிலைமையிலையும் அவங்க ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. டெய்லி அவர்கள் ஜெபித்த ஜெபம்
அவர்கள் பரலோகத்துக்கு சென்று தேவதூதன் இறங்கி வருகிற அளவுக்கு இருக்கிறது. இந்த பகுதியெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதிலே தாமதம். இன்றைக்கு காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கையில தாமதத்தோடு நம்ம இருக்கணும். தாமதம். ஒரு சகோதரி எனக்கு நாங்கள் ஆலயம் முடிந்து வந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர் வந்து பேசினா, அம்மா 2 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை இல்லை, எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்றேங்க, அநேக குடும்பங்கள்ல இப்போ அது குழந்தை இல்லை பாருங்க. அந்த பிள்ளை சொல்லும்போது ரொம்ப கவலையா இருந்தது, ரொம்ப துக்கமாக இருந்து. அந்த மகளுக்கு நான் என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியல. ஆனாலும் ஜெபித்து சர்ச்சில் ஆலயத்தில் இந்த பாரு அண்ணாலை போல முன்னாடி போய் நீ ஆல்டரில் போய் ஜெபித்துட்டு செல் மகளேன்னு சொன்னப்போ அந்த வருஷம் அந்த மாதமே கத்துற அந்த மகளுக்கு அனுக்கிரகம் செய்த பாருங்க. இன்றைக்கு கூட சில நேரங்களில் தாமதிக்கிறோம். தாமதம் வந்த உடனே நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். இங்கே லூக்கா 1:10-11 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து ஒருவன் தூவபீடத்திலே வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா கண்டு கலங்கி பயமடைந்தான்னு சொல்லிட்டு அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. பயம் சிலருடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம பயந்துடுறோம், பயப்படுகிறோம், கவலைப்பட்டு விடுகிறோம். ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே ஆகலை. சில வருடங்களை நம்ம தாண்டி செல்லும்போது அநேகருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கிற சில மனிதர்கள் சில குடும்பங்களை சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஆலயம் முடிஞ்சோடனே உடனே வீட்டுக்கு, ஏன்னா யாராவது குழந்தை இல்லைன்னு கேட்டுருவாங்களேன்னு கவலையோடு இருப்பேன் பாருங்க. பெற்றோர்களுக்கு இதை நிமித்தம் அவங்க வெளிப்போது சமுதாயத்தில் நடக்க முடியல, அவ்வளோ தடைகள் பாருங்க. குழந்தை இல்லாத இந்த காரிய தாமதத்ததுனால அநேகருடைய காரியங்கள்ல பிரச்சனை. இங்கே சகரியா பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சந்தேகம் பாருங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளோ வேணும் இருக்கோங்க, சகரியாவுக்கு சந்தேகம். அந்த வசனங்கள்லாம் நம்ம வேதாகமத்தில் லூக்கா 1 18, 19, 20 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால அறிவேன், நான் வயது சென்றவனா இருக்கிறேன், இதெல்லாம் அவன் சொல்றான். ஆனா அங்க அவன் வந்து சொல்றான், இல்ல கண்டிப்பா எலிசபெத்து அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அவனுடைய பெயரெல்லாம் சொல்லி அவன் திட்டவட்டமா சொல்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு காரியம் நடக்குது. அவன் ஊமையாயிடுறான். அந்த வார்த்தையை கேட்டு அவன் ஊமையாயிடுறான். ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. தாமதிக்கும் போது சில நேரங்களை நம்ப முடியவில்லை. தாமதம் நம்ம வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில தாமதிக்கப்படுகிறார்கள். வேதாகமத்துல நிறைய சம்பவங்களை சொல்லலாம். தாமதித்தவர்கள்னு சொல்லனா ஆபிரகாம் சாராள், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவளுடைய 25 வருஷம் தாமதம். அப்போ தேவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை தருவேன்னு சொன்ன பிறகு 25 வருஷம் தாமதிக்கப்படுகிறது பாருங்க. அங்க ஆபிரகாம் சாராளுடைய காரியங்களெல்லாம் தெரியும். தூதர்கள் வந்து சொல்றாங்க, சாராள் கற்பந்தரிப்பான்னு சொல்லும்போது நம்மள சிரிக்கிறான், சாராள் நகைக்கிறத கூட அவங்க சொல்றாங்க. ஆனா அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, நீங்க ஆதியாகமம் 20:18 அந்த 20ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரியையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காரியம் நடக்குது. அபிமெலேக்கு இங்க சாரால அவன் கூட்டி கொண்டு சென்றது நிமித்தம் அங்க சாபம் நடக்குது. அபிமெலேக்குடைய குடும்ப சந்ததி எல்லாம் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் ஜெபிக்கிறான். அது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிறான். அந்த ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு அங்க அவங்க வேலைக்காரர்கள் எல்லாம் குணமடைய அனுக்கிரகம் பிள்ளை பெறும்படி செய்கிறான். அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 20 நடக்குது. 21 முதல் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அத அபிமெலேக்குக்காக ஜெபித்தா. ஆனா கர்த்தர் சாராளின் கற்பத்தை அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் அங்க பிரேயர் பண்ண பிறகு கர்த்தர் ஆதியாகமம் 21:1-2 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டது. ஜெபம் ஜெபிக்கிறாங்க பாருங்க. அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறான், அங்க சாராள் கற்பம் தெரிக்கிறாள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, தாமதம் உங்க வாழ்க்கையில தாமதிச்சுட்டு ஒரு காரியத்துல இந்த குழந்தை செல்வத்துல குழந்தை ஆசீர்வாதத்துல தாமதம் இருந்தானே ஜெபிங்க. மற்றவர்களுக்காக இந்த ஆபிரகாம் ஜெபித்தான், அங்க சாராளுடைய கற்பத்தை தொட்டு அங்க குழந்தை பெரும்படி கர்த்தர் செய்தா. இன்னும் பாத்தீங்கன்னா ஈசாக்கு ரெபேக்காளுடைய குடும்பம் அங்க தாமதம் வருகிறது. அப்போ கர்த்தருக்கு அங்க பாத்தீங்கன்னா நல்ல கவனித்து பாத்தீங்கன்னா ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறான். ஆதியாகமம் 25:21 மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள் என்று சொன்னான். நீங்க பாத்தீங்கன்னா அங்க 2 வித சந்ததி, ஏசா யாக்கோபு. பாத்தீங்கன்னா ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த தாமதத்திலிருந்து உங்களை விடுவித்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்னும் யாக்கோபு ராகேல் பாத்தீங்கன்னா, ராகேல் அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ யாக்கோபுட்ட சண்டைடுறா, நீங்க எனக்கு பிள்ளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. அப்போ யாக்கோபு சொல்றாரு, நானா உன் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கேன், இல்லை கர்த்தர் தேவன் அல்லவோ சொல்ல. அவன் எல்லாம் போராடுறா, எல்லாம் போராடிட்டு பாருங்க தூதாயும் கனிக்கு கூட போராடுறா. தன்னுடைய சகோதரி லேயாள் போயிட்டு சண்டை போடுறா, தூதாயும் கனியை சாப்பிட்டா கூட எனக்கு குழந்தை கிடைக்காதா என்று சொல்லிலாம் அவ எல்லா முயற்சி செஞ்சோம், அங்க குழந்தை இல்லை. பாத்தீங்கன்னா அவ போராடுறா, குழந்தைக்காக போராடுறா. ஆனா யாக்கோபு ஒன்னே சொல்லி கொடுக்கிறார் ராகேலுக்கு, நான் உன்னோட கற்பத்தை அடைக்கல, தேவன் என்று சொல்றா. பாருங்க, அவன் தேவனை விசுவாசிக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ராகேல் பாருங்க, அவளுடைய தாமதம், குழந்தை இல்லை. பாருங்க, சில நேரம் குழந்தை இல்லைன்னா அந்த ராகேல போல அந்த தூதாயும் கனியை சாப்பிட்டா குழந்தை வந்துடாதா? பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போனா கர்த்தர் குழந்தைய தந்துட மாட்டாங்களான்னு பாருங்க. நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய காரியத்துக்கு போவோம். தெரிஞ்சுங்க, இந்த குழந்தை செல்வத்தை கர்த்தர் கொடுக்கிற அந்த பிள்ளை கொடுக்கிறது ஆண்டவர் தான், கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதை நாம் சில நேரங்கள்ல மறந்து விடுகிறோம், செபிக்க மறந்து விடுகிறோம். சில குடும்பங்கள்ல குழந்தை இல்லைன்னா நம்ம ரொம்ப கவலைப்பட்டு சோர்ந்து துக்கப்பட்டு இருக்கிறானா? உண்மையில சொல்றீங்க, ஒரே ஒரு காரியம் ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வாங்க. பாத்தீங்கன்னா அன்னாள், பாத்தீங்கன்னா எல்கானா, இந்த காரியம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் அன்னாளுடைய துக்கம். அன்னாள் ஏன் நீ துக்கத்தோடு இருக்கா, ஏன் கவலையோடு இருக்கா, ஏன் சாப்பிடாம இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்கானா கேட்கிறார். அப்போ இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட ஒருவேளை வெளியே தெரியாது, வெளியே நீங்க சந்தோஷமா இருக்கலாம், ஆனா ஏன் சாப்பிடாது இருக்கிறாயின்னு சொல்லிட்டு எல்கானா கேட்டது போல எத்தனை குடும்பங்கள்ல அநேகர் சாப்பிடாம இருக்கிறாங்க, அந்த குழந்தை இல்லைன்னு. அவ்வளோ துக்கம் பாருங்க. அப்படிப்பட்ட அன்னாள் ஒரே ஒரு காரியத்தை அவ கற்றுக்கிடுறா, அவ ஜெபிக்கிறா. பாருங்க, 1 சாமுவேல் அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அங்க 1 சாமுவேல் 2:1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றான். பாருங்க, சந்தோஷம், ஒரு சந்தோஷம். இப்ப எனக்கு அவ என்னன்னா, எனக்கு ஒரு குழந்தை தந்தா அது உங்களுக்கே தந்துரு, எனக்கு அந்த நிந்தை மாறணும், அவ்வளவுதான். அவளுக்கு குழந்தை இல்லையே, அந்த யாரும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அந்த நிந்தை மாறணும், அதுதான் அவளுடைய ஜபமா இருந்தது. ஆனால் அவளுக்கு அந்த எல்கானா அந்த சாமுவேல்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கொடுக்கப்படும். 1 சாமுவேல் 1:6 கர்த்தர் அவள் கற்பத்தை அடைச்சு, இந்த அன்னாளுடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறது
கர்த்தர் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா அன்னாள் அவ என்ன செய்யறா? விசுவாசமா அவ ஜெபிக்கிறா. 1 சாமுவேல் 1:15 அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட அன்னால போல அழுது கொண்டு துக்கத்தோடு கூட சாப்பிடாம கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற அவள் சொன்ன அவளுடைய இருதயத்தை ஊற்றிட்டேன். ஆண்டவர் சமூகத்துல நீங்க உங்க இருதயத்தை ஊற்றி பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பாருங்க, அன்னால போல ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு சாமுவேலை கொடுப்பார். பாருங்க, அதெல்லாம் சாமுவேல் என்று சொன்ன உடனே நினைவுக்கு வர்றது என்னன்னா, அன்னாளுக்கு சாமுவேல் மாத்திரமல்ல 3 குமாரர்களையும் 2 குமாரத்தையும் கொடுக்குறாங்க. அவ்வளோ அற்புதம் ஆண்டவர் செய்கிறார். ஒன்று கேட்டால் ஆனால் அவளுக்கு இவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னன்னா, நம்பணும், ஆண்டவன் எனக்கு தருவார் என்று சொல்லி நம்பி ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒருவேளை அடைக்கப்பட்ட கற்பத்தை தொட்டு கர்த்தர் திறந்து கர்த்தர் ஒரு பிள்ளை தாழ்ச்சி அடையும்படியாக கர்த்தர் செய்வார். இன்னும் பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில மனிதர்களோடு பேசி கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதை ரொம்ப இதனால எனக்கு குழந்தை இல்லை, அதனால ஆலயத்துக்கு வர்றதில்லை. சில நேரங்கள் சில பிள்ளைகளை பார்த்துருக்கோம், எனக்கு கர்த்தர் எனக்கு எது தந்த அந்த ஆசீர்வாதத்தை தந்தா நான் அது தருவேன். சில காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள்ல கூட நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். சில சமயங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடும். ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் சென்ற போது ஒரு டாக்டர் அந்த இடத்துல உட்கார்ந்து நாங்கள் பேசி கொண்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சீட்டை எடுத்து காட்டினாங்க. பார்த்தீங்கன்னா வரிசை ஒரு 12 பேரும் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்படி இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அநேகர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்குது. அன்றைக்கு காலகட்டத்தில் ஒன்று வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஜெபிங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த நிந்தையை மாற்றுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. சூனேமியால் வந்து எலிசாவை நன்றாக விசாரிக்கிறார். அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ராஜாக்கள் அந்த பகுதியில் நீங்கள் அந்த எலிசா வந்து எப்போல்லாம் சூனமுக்கு வராங்களோ அப்போல்லாம் அவளை வரவேற்று அவங்க வீட்டுக்கு மாடியில் ஒரு அழகான மேலறையை கட்டி அவளை உட்கார வச்சு நல்லா வாழ்த்துறான். ஆனால் எலிசா அந்த சூனேமியால்கிட்ட போயிட்டு கேட்கும்போது, உனக்கு என்ன வேணும்? நீ பிரபுட்ட பேசணுமா, ராஜா கிட்ட யார்கிட்டையாவது பேசணுமா, உனக்கு என்ன காரியம் வேணாலும் கேளுன்னு கேட்கும்போது, அவன் ஜனங்கள் நடுவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா அவளுக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லாம இருந்தது. ஆனா எலிசா அந்த ஜெபித்தும் போது கர்த்தர் அந்த சூனேமியாளுக்கு குழந்தையை கொடுக்குறார். அதே போல இன்றைக்கு ஒருவேளை திருப்தியா இருக்கலாம், குழந்தை இல்லைன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் தருவார் என்று. நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபத்துல பதில் உண்டு, நிச்சயமா பதில் உண்டு. ஒரு விசுவாசிகளான 2 நண்பர்கள் வந்து அவர்கள் வந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது, ஒரு நண்பர் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார். அப்போது இன்னொரு நண்பர் வந்து அவர் துக்கமா இருக்கிறாரு, என்ன துக்கம்னு சொல்லிட்டு அவரை ஆறுதல் படுத்துவதற்காக, ஏன்னா துக்கம்னா குழந்தை இல்லை பாருங்க, ரொம்ப கவலையோடு இருக்கிறார். அப்போ இந்த மனிதன் சொன்னா அவங்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அவருடைய சொந்த காரியத்தை யோசிச்சு பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார், இதெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரை எப்படி ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார், எப்படி குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் என்பதை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அந்த விசுவாசி அந்த நண்பன் சொல்ல, நான் ஜெபிக்க போறேன், ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு நிச்சயமா குழந்தை தருவார்னு சொல்லிட்டு அவர் சாட்சியா சொல்ற, அதே போல கர்த்தர் அவருக்கு குழந்தை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? நம்ம சில நேரங்கள்ல ஜெபத்தை நாம் அறிக்கை எடுக்கிறதே கிடையாது, ஜெபத்தை குறித்து நாம் சொல்லி கொடுப்பதே கிடையாது. சிலருக்கு இதே போல பிரச்சனையோடு வருவாங்க, நிந்தையோடு வருவாங்க, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா, குழந்தையை தரமாட்டாரான்னு கூட சில நேரங்கள்ல கேட்கும்போது
நாம் சொல்லி தருவதற்கு அல்ல. சில நேரங்களில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட, உங்களிடம் கூட நிறைய பேர் வந்து கேட்கலாம், சோர்ந்து போய் வந்து நிற்கும்போது அவர்கள்ட்ட நீங்க உலக காரியத்துக்கு சொல்லி விட்டுறாதுங்க. இந்த மருத்துவரை பாருங்க, அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லாதபடி தேவனை முன்னிறுத்தி காட்டுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவருடைய மகிமையை நீங்க சொல்லும் போது அங்கே கர்த்தர் அங்க அற்புதத்தை செய்கிறார். சங்கீதம் 109:4 அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அங்க தாவீது சொல்கிறார். ஜெபிக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில ஜெபம் வேணும். இன்றைக்கு சகரியா அந்த குடும்பம், எலிசபெத் குடும்பத்துல கர்த்தர் யோவான் ஸ்நானகனை கொடுக்கிறாரு. அவனுடைய பெயரோடு சொல்றாரு எப்படி அந்த பிள்ளை பிறக்கும், எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் தேவதூதன் சொல்லும் போது நம்ப முடியல. ஆனால் சொன்னது போல் நடந்தது. தேவதூதன் சொல்றான், யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவன், அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, எப்படி பெருக்கும், அந்த வயிற்றுக்குள்ளே, அந்த எலிசபெத் வயிற்றுக்குள்ளே அந்த பிள்ளை எப்படி இருக்குமா, பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சிருக்கும் கூட அவர் சொல்றா. அதே போல நடந்தது பாருங்க. எலிசபெத் மரியாளை வாழ்த்தும் போது நடந்தது. லூக்கா 1:40-44 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசபெத் மரியாளை வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சுன்னு சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாக, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதினால் கிடைத்தது சொல்லிட்டு அவ வாழ்த்துறா பாருங்க. அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பா துள்ளிச்சுனா காரணம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறா. அப்போ எவ்வளவு வேணும் இந்த எலிசபெத், எவ்வளவு ஜெபத்துல இருந்திருப்பா, எவ்வளவுக்குள்ள ஜெபித்திருப்பா, எவ்வளவுக்குள்ள காத்திருந்து பாருங்க. வயது சென்றவளா ஆன பிறகும் கூட கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தூதன் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறாங்க. இன்னும் யோவான் ஸ்நானகத்தை அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்றாரு. அந்த தூதன் வந்து இறங்கி அந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவனா பிறப்பான். அந்த லூக்காவில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம். அந்த வசனத்தை லூக்கா 1 முழுவதுமாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா சகரியா வந்து விசுவாசிக்கிறதுக்கு அவனுக்கு பலனே இல்லை. ஆனா அவன் ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகல. அவன் ஜெபித்தது நிமித்தம் அந்த பிள்ளையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:13-17 வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக, அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனுடைய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு படும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான் என்று சொல்லி அங்கே எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம கேட்டோம். ஆபிரகாம், சாராள், ரெபேக்காள், ஈசாக்கு, அந்த யாக்கோபு என்னும் லேயாள் என்னும் இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறைய வேதகத்தின் அடிப்படையில் நம்ம அநேக குழந்தை இல்லாத காரியங்களை பார்க்கிறோம். தாமதம், அநேகருடைய வாழ்க்கையில தாமதத்தை குறித்து பார்க்கிறோம். காத்திருத்தல், நிறைய நேரத்தில் நம்மளால காத்திருக்க முடியல. நம்ம என்ன செய்கிறோம்? போராடுறோம். இந்த நிமித்தம் மன நிம்மதி இல்லாதபடி நாம் சில நேரங்களில் சோர்ந்து போய்விடும். எனக்கு தெரிந்த சகோதரி அன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பதாக பேசிக்கொண்டாங்க. அவங்க வந்து 10 வருஷமா குழந்தை இல்லை, ஆனா அவர்கள் ஜெபித்து இந்த வருஷம் அவளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, கற்பத்தின் கனியை கொடுத்திருக்காங்க, ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து, பிரியமானவர்களே, ஜெபத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒருவேளை தடைகளை மாற்றி, தாமதத்தை மாற்றி நீங்க ஜெபிக்கும் போது
உங்க ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீட்பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட. அப்பா, நிறைய காரியங்கள்ல நாங்க தாமதிச்சிட்டு இருக்கோம், நிறைய காரியங்கள்ல தாமதம். அப்பா, நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் கூட அப்பா, குழந்தை இல்லையே என்று சொல்லி தாமதித்து அந்த காரியத்துக்கு குறித்து சப்பா சோர்ந்து போய் அப்பா அநேக காரியங்கள்ல அவங்க சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. இந்த ஒரு விசை இறங்குங்கப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க சப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு சப்பா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்திலே அவர்களுக்கு நன்மையானதை செய்யுங்கப்பா. இப்போவே அந்த அடைக்கப்பட்ட அந்த கற்பத்தை தொட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுங்க, மகிமையடையும்படி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கத்தராழ்வதும் சுதந்திரப்பா. இந்த கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் பலன், அந்த பலனை ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா யாரெல்லாம் ஜெபத்துல காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.